குறிப்பா நம்ம போட்டிருக்கக்கூடிய கிராஜுவேஷன் கவுன். இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கல்லூரிகள் இந்த கிராஜுவேஷன் கவுன்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது இங்கிலாந்து, அமெரிக்கால அவங்க கிராஜுவேஷன் செரமனி பெரும்பாலும் வின்டர்ல நடக்கும். ஸோ வின்டர்ல நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு திக் கவுன் வேணும், லைட்டா மலை தூரல் இருக்கும், மேல நீங்க போடுற கேப் வேணும். ஸோ அந்த நாட்டினுடைய கல்ச்சர். இன்னைக்கு நம்முடைய நாட்டில் கிராஜுவேஷன் கவுன்ல இருந்து நம்ம வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஐயப்ப கார்த்திக் அவங்க வைஸ் சேர்மன் கிட்ட சொன்னாங்க, இந்த பேட்ச் தான் கடைசியா அந்த கிராஜுவேஷன் கவுன் போட போறாங்க. அடுத்த பேட்ச்ல இருந்து இன்னைக்கு எப்படி இந்தியாவில் நிறைய யூனிவர்சிட்டியில கிராஜுவேஷன் கான்செப்டே மாறிடுச்சு. கிராஜுவேஷனுக்கு ஷால் போட ஆரம்பிச்சிட்டாங்க, கிராஜுவேஷனுக்கு ஒரு சின்ன கோட் மாதிரி போடுறாங்க. நம்முடைய பாரதிய கல்ச்சர் ரிஃப்ளெக்ட் பண்றப்போ அது எல்லா இடத்துலையும் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதே மாதிரி சேஞ்சஸ் வாழ்க்கையில நீங்க எங்க போனாலும் சின்ன சின்னதா யோசிங்க. எதுக்கு இது செய்யறோம், இது எதுக்கு இருக்கு, யாரோ செஞ்சிருக்காங்க, நாம அதை செய்யணுமா? இந்த கியூரியாசிட்டி, இந்த இன்க்யூசிட்டிவ்னஸ் எங்க சென்றாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமா யோசிங்க. ஏன்னா இங்கிருந்து நான் பாக்குறேன்,